மதுரை மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. பகலில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்திய நிலையில் கனமழையால் குளிர்ச்சியான சூழல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்பு. எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியால் திமுகவில் இணைய உள்ளதாக பரவிய தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் தங்கமணி. ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. காட்டாற்று வெள்ளத்தால் ஜம்மு காஷ்மீரில் மேம்பாலம் இடிந்து உருக்குலையும் காட்சிகள். வரும் 27ஆம் தேதி பீகார் செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் உரிமை நடைபயணத்தில் கலந்து கொள்கிறார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அரசு ஒருபோதும் அனுமதி வழங்காது என அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். ஹைட்ரோ கார்பன் இருப்பு குறித்து ஆய்வு செய்ய மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக விளக்கம். ஆபத்தில் சிக்கியுள்ள அரசியலமைப்பை காக்க சுதர்சன் ரெட்டி குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற வேண்டும். தமிழக மக்களுக்கு எதிராக தீமைகள் செய்துவிட்டு தமிழர் என்ற முகமூடி அணிந்து பாஜக ஆதரவு கோருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. துறையூரில் எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக காத்திருந்த அதிமுகவினர் அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. விபத்தில் சிக்கிய நபரை அழைத்து வரச் சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்க முயன்ற அதிர்ச்சி காட்சிகள். திண்டுக்கல் அருகே அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே சாப்பிடச் சென்ற நிர்வாகிகள். மீட்டிங் மந்திரிகளா சாப்பிட மந்திரிகளா என கோபமடைந்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். நெல்லை அருகே டயர் வெடித்து தலைகீழாக கவிழ்ந்து சுழன்ற கார். இருசக்கர வாகனம் மீது மோதியதில் பல் மருத்துவர் உட்பட 2 பேர் பலி. சீனாவை நோக்கி நகர்ந்து வரும் கஜுகி புயலால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். சீனாவின் சுற்றுலா நகரமான சான்யாவில் அனைத்து வணிக வளாகங்களும் மூடல், பொது போக்குவரத்து நிறுத்தம். பல நாடுகளில் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை அமைந்துள்ளதாக ஈரான் தகவல். விரைவில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படும் என ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அசீஸ் நசீர்சாடிஸ் அறிவிப்பு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்தியா வர பிரதமர் மோடி அழைப்பை ஏற்று விரைவில் இந்தியா வருகிறார் ஜெலன்ஸ்கி. இந்திய பேட்டிங் வரிசையில் தடுப்புச் சுவராக திகழ்ந்தவர் புஜாரா. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்த புஜாராவுக்கு பிசிசிஐ புகழாரம். ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி புதிய சாதனையை நிகழ்த்திய ஆஸ்திரேலியா. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அணி என்ற பெருமை. தேசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் கைப்பற்றிய தமிழ்நாடு. 11 தங்கம் உட்பட 31 பதக்கங்களை வென்று தமிழ்நாடு அணி சாதனை. அமைச்சர் ரகுபதி துறையில் பல ஊழல்கள் நடப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அமைச்சர் ரகுபதி சிறை செல்லும் நிலை உருவாக்கும் எனவும் பேச்சு.
மும்பையில் அடுக்குமாடி கட்டிடத்தின் 11வது மாடியில் தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வரதட்சணை கொடுமையால் பெண் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம். நேற்று கணவன் சுட்டு பிடிக்கப்பட்ட நடிகர் இன்று மாமியார் கைது. குஜராத் அருகே இந்திய எல்லையை மீன்பிடித்த பாகிஸ்தான் மீனவர்கள் 15 பேர் கைது. இந்திய கடற்படை அதிரடி நடவடிக்கை.